பிரம்மாண்டமான கூட்டம், எங்கள் எல்லாருக்குமே உற்சாகத்தை கொடுத்த கூட்டம். அது மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்திய கூட்டம். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊழல் நடக்குது, மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி முடக்கப்படுகிறது, அவங்களோட சுயநலத்தினால கொடுக்க வேண்டிய வீட்டுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 3 லட்சம் பேருக்கு எப்படி வீடு கிடைக்காம இருக்குது. அதே மாதிரி மோடியை பார்த்தாலும் பயம் இல்லை, மோடியோட டேடியை பார்த்தாலும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிற சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களுக்கு மிக மிக அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவராக பதில் சொன்னார். இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு மக்கள் மிகுந்த உற்சாகமாக இருக்கிறார்கள். அதனால் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும், மத்தியில் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னாலும் இன்றைக்கி பிரதமர் பட்டியலிட்டு இருக்கிறார். முதலில் ஸ்டாலின் அதை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டேன். நான் கேட்குறேன், உங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லைன்னா எல்லாரையும் நீங்கள் சமமாக மதிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்து கோயில்களுக்கு போக மாட்டேன்றீங்க. உங்கள் மாநாட்டில் இந்து மக்களை மதிக்கிறோம், எல்லாரும் 80-85% இந்து மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் படம் வைக்க சொன்னாலும் காளியாத்தா படம் வைக்கல, நீங்கள் வைக்கிறது இல்லைல்ல. ஆக உங்கள் கொள்கை எதுவும் நீங்கள் மாநாடு நடத்துறது யாரோட கொள்கையோ அந்த கொள்கைக்கு ஏற்றார் மேலே அங்கே படம் இருக்கும். அதுதான் உண்மை. அதனால் இதில் இன்னும் மறைக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. இல்லை, சர்ச்சைக்கு முடிவுன்னு சொல்கிறத விட உதாசீனப்படுத்தப்பட்ட இந்துக்களின் உணர்வுகள், புண்படுத்தப்பட்ட இந்துக்களின் உணர்வுகள். ஒரு சாதாரண அம்மா அழுதாங்க, எங்களுக்காக இல்லை. ஒரு தாய் என்னால் முருகன் கோயிலில் விளக்கேற்ற முடியலன்னு ஒரு தாய் அழுதாங்க. அத்தகைய தாய்மார்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அவர் வந்தார். எல்லாத்தோட பூர்ணச்சந்திரன் அவர் மனைவியை சந்தித்தது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆறுதல் அவங்களுக்கு. அதனால் இவங்க இந்துக்களை புறந்தள்ளுகிறார்கள், புண்படுத்துகிறார்கள். அப்படி இல்லை, எல்லாருக்கும் நான் உடன் இருக்கிறேன் என்று பிரதமர் சொன்னது தான் இந்த அந்த சந்திப்பு. நன்றிப்பா. அது எங்கள் தலைவரும் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களும் சொல்லுவாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்களும் சொல்லுவாங்க. தேங்க்யூ.